அத்தை மா மா இப்ப எதுக்கு அவன் அடிச்ச? தொட்டு தாலி கட்டின நானே இது வரைக்கும் அவனை கை நீட்டினது இல்ல. ஆம்பளை புள்ளியா பிறந்துட்டு ஒரு கோலம் போட தெரியலடி அவனுக்கு. ஏய் ஒரு கோலம் போட தெரியாதா உனக்கு? இல்லைங்க, எங்க வீட்டுலலாம் எங்க அப்பா தான் போடுவாரு. அப்பா தான் கோலம் போடுவாங்க, பின்ன என்ன அம்மாவா குனிஞ்சு நிமிந்து கோலம் போடுவாங்க? இது கூட அவன் வீட்ல சொல்லி தரல. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க போட்டிருக்கேங்க. ஆமா, அவன் போட்ட கோலத்தை நீயே வந்து பாரு. வா மா வா இந்தா மா. அவன் போட்ட கோலத்தை. என்னடா கருப்பாம்பூச்சி கவுத்து போட்ட மாதிரி இருக்கு. கோலங்க. அலங்கோலம். ஏண்டி ஆம்பளை பையனுக்கே கோலம் போட தெரியலன்னு நான் குனிஞ்சு நிமிந்து கோலம் போட்டா ஒரு பொம்பளை கோலம் போறாளேன்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்னதான தப்பா பேசுவாங்க. சரிம்மா நான் பேசிக்கிறேன், உடனே திறக்காத போ. என்னத்த பேசுவியோ? ஊர்ல உலகத்துல இல்லாத ஆம்பளைன்னு இவன் கழுத்துல தாலியை கட்டி வீட்டுல கொண்டு வந்துட்ட. இவனுக்கு வீட்டு வேலை ஒன்னும் செய்ய தெரியல. ஒரு சோறாக்க தெரியல, பாத்திரம் தேய்க்க தெரியல, துணி துவைக்க தெரியல. இவனே வீட்டு வேலை எல்லாம் செய்யற பையனை தான் நல்ல குடும்ப பையனே அம்மா சாமி, நான் தான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போ. என்னத்த பேசுவியோ? எல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ ஏய் கோலம் கூட போட தெரியாது உனக்கு? என்னங்க லவ் ஓகே சொல்லும்போது நல்லா பார்த்துப்பேன்னு தானே சொன்னீங்க. அது ஃபர்ஸ்ட் நைட் முடிகிற வரைக்கும் அப்படிதான் சொல்லுவோம், அப்புறம் மாறிடுவோம். நீ தான் புரிஞ்சுக்கணும். ஆம்பளையா அடக்கொடக்குமா கிச்சன்ல இருக்க எல்லா வேலையும் பார்க்கணும், புரியுதா? போ 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 போ, மைண்ட் மாறிட போறேன். ஏய் ஏய் என்ன பண்ற? தண்ணி குடிக்கிறேன் த. ஏன் அதை தூக்கி குடிக்கணும்ன்ற அறிவில்லை உனக்கு? எச்ச பண்ணி குடிக்கிற? இல்லத்த, ஒரே ஏறினதும் டக்குன்னு குடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லத்த, எங்க வீட்லலாம் இப்படிதான் குடிப்போம். எங்க வீட்ல எல்லாம் இப்படி குடிச்சா செருப்பால தான் அடிப்போம். சும்மா ரெடி, எல்லாம் நீ குடுக்குற இடம் தான். காலேஜ் அமிச்சா படிச்சமா இல்லாம வராம கொண்டதெல்லாம் கூட்டு வந்து வீட்டுல வச்சா இப்படிதான் நடக்கும். ச்சே மா, கடவுளே, தெரியாம அந்த பையன் தீட்டு பண்ணிட்டான்ப்பா. என்னையும் என் பொண்ணையும் மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காம பாத்துக்கிறோம்ப்பா. ஏய் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, அம்மா கொஞ்சம் லூசு. இப்படிதான் சட்டுன்னு ஏதாச்சும் பேசிரும், ஆனா மனசுல எதுவுமே வச்சுக்காது. இல்ல பரவாயில்லைங்க, நானாச்சும் கேட்டிருக்கணும். என் மேலதான் தப்பு. அப்புறம் இனிமேல் வாய் வச்சுலாம் இப்படி குடிக்காத, ஏன்னா எனக்கும் பிடிக்காது. சரிங்க, இனிமே நான் இப்படி குடிக்கல. சரி, உங்க அப்பா வீட்ல இருந்து இன்னும் ஏதோ பேலன்ஸ் நகை போடலையா? அம்மா வேற நைனேன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு கேக்குறியா? அப்பா கிட்ட பேசிட்டேங்க, அடுத்த வாரம் கொடுத்துருவாங்க. ஓ சரி சரி சரி, சாப்பிடு, நீ சாப்பிடு. தட்டெல்லாம் நான் உங்க அப்பா எடுத்து வைப்பானா? 2026 ஆட்சியை பிடிச்ச டிவிக்கே. எனக்கு அப்பயே தெரியும் அவர் தான் வந்திருப்பாருன்னு. அத்தை, என்னப்பா? வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் த. சாப்பாடு செஞ்சுட்டேன், வாஷ் மிஷின்ல இருந்த பாத்திரத்தையும் விளக்கிட்டேன், துணியை துவைச்சு காய போட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் த. எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? அப்புறம் இந்த பாத்ரூம் கழுவுறவங்க இன்னைக்கு வரல. அத்தைக்கு ஒரே முட்டி வலி, நீ கொஞ்சம். நான் பண்ணிடுறேன் த. சரிப்பா. ஒரு நிமிஷம். உங்க அப்பா வீட்ல உனக்கு 300 பவுன் நகை போடுறேன்னாங்க, 250 தான் போட்டாங்க. மீதி 50 எப்ப போடுறாங்களா? அத்தை, கல்யாணம் வச்சதுல அப்பா கொஞ்சம் கடன் ஆயிட்டாரு, நான் கேக்குறேன் த. அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல.
போட்டுருவாங்கன்னு தெரியும், மறந்துட போறாங்கன்னு ஞாபகப்படுத்தினேன். ஆ, வாங்காம விட்டுருவான் அவங்ககிட்ட இருந்து. வாடி. என்னம்மா ஆ. கோபாலங்க? ஆ? அவன் எங்க எப்ப பாரு ரூமுக்குள்ள புந்துக்கிட்டு போனே நோண்டிட்டு இருக்கான். வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்ல, எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். விடுமா, வந்தோடனே ஆரம்பிக்காத. அப்பவே சொன்னேன், இவன்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டான்னு. நீ தான் அவனை தான் கட்டுவேன்னு சொல்லி தாலியை கட்டி வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்க. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, போக போக எல்லாம் சரியாயிருமா. வந்தோடனே ஆரம்பிக்காத. ஆரம்பிக்கிறாங்க. உள்ளத சொன்னாக்கா உனக்கு பொத்துக்கிட்டு வருது. பிசம் இவ்வளவு கொண்டுடலாமா? என்னடா சொன்ன உன்கிட்ட? என்ன சொன்ன? ஆம்லெட் போட சொன்னீங்க. ஆம்லெட் போட சொன்னேன். எப்படி போட சொன்ன? எப்படி போட சொன்னீங்க? முட்டையே உடைக்காம ஒரு ஆம்லெட் போட சொன்னேன். முட்டையை உடைக்காம எப்படிங்க ஆம்லெட் போட முடியும்? ஓஹோ, என்கிட்டயே டவுட் கேக்குறியா? இல்ல என்ன போய் ஆம்லெட் போட்டு சாப்பிடுறீன்னு சொல்றியா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. என்னடா இல்ல? என்ன இல்ல? ஏண்டா தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டியாச்சேன்னு கொஞ்சமாவது உனக்கு என் மேல பயம் இருக்குதா? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பங்காரன் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலையோ? என்னடா புள்ளைய வளர்த்து வச்சிருக்கான்? ஆம்பளையா லட்சணமா கிச்சன்ல போய் பொண்டாட்டிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை விதவிதமா சமைச்சு கொடுத்து சந்தோஷப்படுத்துவன்னு பார்த்தா, நீ என்னடானா ஆம்லெட் போடுறது எப்படி நீ என்கிட்ட டவுட் கேக்குற? இங்க பாரு, நாங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு எங்களுக்கு அடிமை மாதிரி இருக்கிறதுக்காக தான் உனக்கு தாலியை கட்டி வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். அந்த வேலையை மட்டும் கரெக்டா செய்யணும். அதை விட்டுட்டு நான் வேலைக்கு போறேன், நான் படிக்க போறேன், எங்க அப்பா பேச்ச கேட்டுட்டு இந்த குடும்பத்தை பிரிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ. இது என்ன சங்கு? அறுத்துருவேன். புரியுதா? என்ன பண்ணுவ? அறுத்துருவீங்க. போ, போய் முட்டையே உடைக்காம ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. போ 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 போ, என் கண்ணு முன்னாடி நின்னு தொலையாத, போய் தொலை. ஏ தண்டசோறு, இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? போச்சா? இந்த மாசமும் போச்சா? நீ எல்லாம் எதுக்குடா என் பொண்ணை கல்யாணம் பண்ண? ஒரு புள்ளைய பெத்து கொடுக்கறதுக்கு வக்கில்ல. சொந்தக்காரங்க முன்னாடி என்னால தலைய காட்ட முடியல, அவமானமா இருக்கு. உன் பொண்ணு ஒருத்தன் கழுத்துல தாலியை கட்டி கூட்டு வந்தாலே அவன் மாசமா இருக்கானான்னு எல்லாரும் என்னையதான் கேட்டு உயிர் எடுக்கிறாங்க. மா, என்னமா பேசிட்டு இருக்க? தோ வந்துட்டாலே உன் பொண்டாட்டி. உன்னால இவளுக்கு தான் ஆபீஸ்ல அசிங்கம், இங்க உனக்கு தான் குறை. என்னமோ என் பொண்ணுக்கு தான் குறை இருக்கிற மாதிரி ஊர்ல இருக்கவங்களாம் அவ்வளவுதான் கேள்வி கேக்குறாங்க. உனக்கு தாலி கட்டினதுக்காக அவ இதெல்லாம் இன்னமும் அனுபவிக்கிறான். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாத பேசிட்டு இருக்க? ஆமா பேசுறாங்க. எல்லாம் உன் அப்பனை தானே சொல்லணும். அவனுக்கு ஏற்கனவே உனக்கு குழந்தை பிறக்காத விஷயம் தெரியும். அதான் அதை மறைச்சு உன்னை என் பொண்ணு தலையில கட்டி வச்சுட்டான். தேவையில்லாத பேசாத, போ இங்க இருந்து. என்ன அவன் முன்னாடி நீலி கண்ணீர் வடிக்கிறியா? இங்க பாரு, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவனா எனக்கு தெரியாது. இன்னும் 10 மாசத்துல எனக்கு ஒரு பேர புள்ளைய பெத்து கொடுக்கணும், இல்லனா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஹே, இங்க பாரு, நீ ஏன் ஃபீல் பண்ற? அதான் நான் இருக்கேன்ல, விடு, பாத்துக்கலாம். கோர்ட்டு வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்கேன்டி நானு. ஒரு பையன் சாட்சி சொன்னது இல்லையே. சௌந்தர்யா நீ என்ன பண்றீங்க? வீடு தொடச்சிட்டே இருந்தேன்டி, அப்படியே அசதியில தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? இங்க பாரு, பெத்த தாயாச்சன் பாக்குறேன் இல்ல, ஆசிரியமா சாப விட்டுறேன் நானு. மரியாதை ஓடி போயிரு, போயிரு. இல்ல இன்னைக்கு தூங்குன மாதிரி இதுக்கு முன்னாடி என்னைக்காச்சும் தூங்கி இருக்காங்க? என்ன சிரிக்கிற? என்ன சிரிக்கிறா? உனக்கு போய் பொண்ணா பிறந்த பாரு, உன்ன போய் தொலைஞ்சிரு எங்கயாவது.
கோர்ட்டு வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்கேன்டி நானு. ஒரு பையன் சாட்சி சொன்னது இல்லையே. ம் பதனி